Taste the Daily. கிறிஸ்துமஸ் வாழ்த்துரை வழங்கிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு பா பெஞ்சமின் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கும் திரு முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் அவர்களே, இந்த இனிய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகின்ற அருமைச்சர் திரு டி ஜான் மகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி பாரத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக நிர்வாகிகளே, தலைமை கழகத்துடைய சார்பணி செயலாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, மாண்புமிகு நாடாளுமன்றங்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருட் சகோதரர்களே, அருட் சகோதரிகளே, போதகர்களே, வரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ சமூக சான்றோர்களே, பெரியோர்களே, வரி எந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே மற்றும் ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் தெய்வமாக நாங்கள் போற்றி வணங்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கம் ஒன்று கிறிஸ்தும விழாவை நடத்தும் மரபணை தொடக்கி வைத்த பெருமை இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சாரும். இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளும் இயக்கங்களும் சமூக நல்லிணக்கத்தை அடையாளப்படுத்தும் வகையில் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சகோதர உணர்வையும் அன்பையும் சமத்துவ சிந்தனைகளையும் தனது ஆன்மாவாகவும் இதயமாக கொண்டு இயக்கமாகும். அதிலும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை சமூகங்கள் எந்த வகையிலும் ஒரு அச்சுறுத்தலுக்கோ பலவீனத்திற்கோ உட்பட்டு விடக்கூடாது என்பதில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் உறுதியாக இருந்தார்கள். அதையே இன்றைய தினமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை சமூகங்களுக்கு பாதுகாப்புகள் செயல்படுகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். எத்தனை நெருக்கடிகள் இங்கிருந்து வந்தாலும் எங்கள் கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதில் யாருக்கும் சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தின் போது தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்ததில்லை. அம்மாவின் அரசு ஆட்சியில் இருந்தவரை சட்ட ஒழுங்கு திறம்பட பாதுகாக்கப்பட்டதால் தமிழ்நாட்டில் ஜாதி மத இன மோதல்கள் நடைபெறவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே சுமார் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது. 30 ஆண்டு காலத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலும் இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் அம்மா மறைவுக்கு அம்மாவுடைய அரசு ஆட்சியிலும் மதச்சண்டையோ ஜாதி சண்டையோ இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழக மக்களுக்கு கொடுத்த ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திலும் குறிவைத்து தாக்கப்படுவதில்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஜெருசலம் புனித பயண திட்டம் ஒன்று வரப்பட்டு இன்றளவும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி இயேசுபிரான் பிறந்து வளர்ந்து போதனைகள் செய்து பின்னர் சிலுவையில் அறையப்பட்ட புண்ணிய பூமியாம் இஸ்ரேல் தேசத்திற்கு கிறிஸ்தவ பெருமக்கள் சென்று பிரார்த்தனை செய்து வருவதற்கு அரசு தரும் மானியம் வழங்கப்படுகிறது.
செருசலம் புனித பயண திட்டம் காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்கின்ற திட்டம். செருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு ரூபாய் 28,000 38,000 உயர்த்தி வழங்கப்பட்டது. பின்னர் முழு மானியம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதமும் அளிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் பலமுறை பொது வெளியிலும் கிறிஸ்துமஸ் விழாவின் போதும் புனித பயணம் மேற்கொள்ள விரும்பும் சிறுபான்மை மக்களுக்கு உடனடியாக நிதியுதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன். இந்த ஆண்டு இந்த விடியா திமுக அரசு செருசலம் மற்றும் ஹஜ் புனித பயணத்திற்கு வழங்கப்படும் நிதி உதவி நடைமுறையில் மாற்றம் கொண்டு வந்து பயணம் முடிந்த பிறகுதான் நிதியுதவி வழங்கப்படும் என்ற முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த நடைமுறையில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் செருசலம் மற்றும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வது என்பது காணல் நீராகவே அமையும். ஏனெனில் பணம் உள்ளவர்கள்தான் புனித பயணம் மேற்கொள்ள முடியும். காரணம், அவர்கள் முதலிலே செலவு செய்து புனித பயணம் சென்று வந்த பிறகுதான் அவர்கள் செலவழித்த பணத்தை அரசிடமிருந்து திரும்ப பெற முடியும். எனவே இந்த நடைமுறையை மாற்றி மாண்புமிகு அம்மாவின் அரசு செயல்படுத்தப்பட்ட நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை நான் வலியுறுத்துகின்றேன். இந்த அரசு சிறுபான்மையின் மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை. ஒரு சிறு துரும்பை கூட இதுவரை கிள்ளி போடவில்லை என்பது இதன் மூலம் அனைவருக்கும் தெளிவாக புரியும் என்று கருதுகிறேன். எல்லோருக்கும் பயன்படக்கூடிய காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய சிறப்புமிக்க திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நாங்கள் சிறுபான்மை பெரும்பான்மை என்று பாகுபாடின்றி அனைவருக்கும் நிறைவேற்றி தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மாவின் அரசு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு செய்திட்ட ஒரு சில நல்ல திட்டங்களை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏழை எளிய கிறிஸ்தவ பெண்கள் பயன்பெறும் வகையில் அரசின் சிறுபான்மை நலத்துறை மூலம் கிறிஸ்துவ மகளிர் சுய உதவி குழுக்களை மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டு அவள் சிறுதொழில் தொடங்கி பயன்பெற அரசின் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதோடு அதற்கு உதவி புரியும் வகையில் மானியத்திற்குரிய கடனுதவி வழங்கப்பட்டது. கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதி 5 கோடியாக உயர்த்தி வழங்கப்பட்டது. ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றி வரும் கிறிஸ்துவ அருள் சகோதரிகள் பயன்பெறும் வகையில் செருசலம் புனித பயணத்தில் அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏழை எளிய கிறிஸ்துவ மாணவியர் பயன்பெறும் வகையில் சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த சுமார் 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு சுமார் 884.36 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசின் முழுமையான ஒத்துழைப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சிறுபான்மை மக்களின் நலன் கருதி சிறுபான்மையர் ஆணையம் அமைப்பு நீதியாக விரிவுபடுத்தப்பட்டு உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரித்து அரசாணை பிறப்பித்தது. அதன் மூலம் ஆணையத்தின் செயல்பாடுகள் பயனுள்ளதாக அமையுமாறு மேம்படுத்தப்பட்டது. நான் ஒரு விவசாயி, இன்றும் விவசாய பணியில் நான் ஈடுபட்டு வருகின்றேன். விதை நெல்லை தேர்ந்தெடுப்பதில் இருந்து அதை பயிர் செய்து பல மடங்காக பெருக்கி களஞ்சியத்தில் சேர்க்கும் வரையிலான அனைத்து வேளாண் பணிகளையும் நான் சிறு வயது முதல் இன்று வரை நான் மேற்கொண்டு வருகின்றேன். இயேசுபிரான் தன்னுடைய போதனையில் ஒரு விவசாயிக்கு ஏற்படும் அத்தனை அனுபவங்களையும் மிக அழகாக சொல்லி இருப்பதை பைபிளில் படித்து நான் பரவசப்பட்டிருக்கின்றேன். விவசாயத்திற்கு மட்டுமல்ல, போட்டியும் பொறாமையும் போராட்டமும் புயலும் நிறைந்த அரசியல் வாழ்க்கைக்கும் இயேசுபிரான் அவர்கள் விவசாயம் பற்றி கூறிய ஊமை கதைகள் எனக்கு மிகவும் பயனுடையதாக இருந்தன.
அதிலிருந்து ஒரு சில உவமை கதைகள் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இயேசு பெருமான் முதலில் ஒரு விவசாயி விதை விதைப்பில் இருந்து தனது பாடத்தை தொடங்குகிறார். ஒரு விவசாயி விதைகளை தூவுகின்றார். சில விதைகள் பாதையோரமாக விழுகின்றன. பறவைகள் வந்து அவற்றை கொத்தி தின்கின்றன. வேறு சில விதைகள் மண் அதிகமாக இல்லாத பாறை நிலத்தில் விழுகின்றன. அவை முளைத்தாலும் மண் ஆழமாக இல்லாதால் அவற்றால் வேர்பிடிக்க முடிவதில்லை. எனவே அந்த செடிகள் வெயிலில் வாடி வதங்கி விடுகின்றன. இன்னும் சில விதைகள் முட்செடிகளும் நடுவே விழுகின்றன. அவைகள் முளைக்கும் போது முட்செடிகள் அவற்றை நெருக்கி வளர விடாமல் தடுக்கின்றன. கடைசியில் பல விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து விளைச்சல் தருகின்றன. அவற்றில் சில 100 மடங்காகவும், வேறு சில 60 மடங்காகவும், மற்றும் சில 30 மடங்குகளாகவும் பலன் தருகின்றன என்று விதைப்பதின் வித்தையை இயேசு சொல்லி தந்திருக்கின்றார். விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை, விதைகள் முளைக்கின்றன. அவை எப்படி முளைத்து வளர்கின்றன என்பது விவசாயிக்கு தெரியாது. அவை தாமாக முளைத்து பயன் தருகின்றன. அதை விதைத்தன் அறுவடை செய்கின்றான் என்று சொல்வார்கள். மேலும் அவர் ஒரு கதையை சொல்கிறார். ஒரு விவசாயி நல்ல விதையை விதைக்கிறார். அவர் வயலில் இருந்து வீடு திரும்பிய பின் அவருடைய எதிரி வந்து வயல்வெளியிலே களை விதையை விதைக்கின்றார். களைகள் முளைப்பதைக் கண்டு விவசாய தொழிலாளர்கள் அந்த களைகளை அகற்றும் என்று கேட்கிறார்கள். அப்போது விவசாயி சொல்லுகிறார், இப்போது களைகளை அகற்றினால் சிறிது காலம் பயிரும் களையும் சேர்ந்து வளரட்டும். களைகளை நாம் அடையாளம் கண்டு பிடுங்கும் நேரம் வந்தவுடன் களைகளை அகற்றி விடலாம் என்று அந்த விவசாயி பதிலளித்தார். அக்காலத்தில் விவசாயத்தில் எல்லோருமே ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் அவள் அன்றாடம் சந்திக்கும் அனுபவங்களை வைத்து இயேசுரான் எத்தனை அருமையான நாணத்தை அவர்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார் என்று பாருங்கள். இயேசுரான் கூறிய இந்த கதைகள் அனைத்தும் விவசாயத்தை சொல்லித் தருவதோடு நமக்கு மிகப்பெரிய அரசியல் பாடங்களையும் சொல்லித் தந்துள்ளன. எவ்வளவோ நம்பிக்கையோடு அரசியல் களத்தில் மக்கள் பணிகளை ஆற்றுகிறோம். பயன்பெறும் மக்கள் நல்ல விளைச்சலை தரும் விதைகளைப் போல தங்களுக்கும் நாட்டுக்கும் பயனுடையவர்களாக வாழ்ந்து தொண்டு என்னும் விதையை விதைத்த நமக்கு மன நிறைவை தருகின்றார்கள். எதையும் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் பல்வேறு ஆசாபாசங்களுக்காகவும் பயன்படுத்த நினைப்பவர்கள் கடைசியில் பாதையிலும் பாறையில் விழுந்த விதைகளாக மிதிவற்றும் கரியும் போய்விடுவார்கள். நம்முடைய தூய மனத்தோடு கடமைகளை செய்யும் போது வெற்றி என்னும் விளைச்சல் எப்படி வருகிறது என்பதை நாம் அறியும் முன்னே மகத்தான வெற்றிகளை கடவுள் நமக்கு தந்து விடுகிறார். கடமையை செய்வோம், விளைச்சலை இறைவன் பார்த்துக் கொள்வான். மூன்றாவதாக கொண்ட கொள்கைக்காகவும் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளுக்காகவும் நல்ல விதைகளாய் மண்ணில் விழுந்து நாம் மக்கள் பயன்பட நற்பயிர்களால் முளைத்து வரும் வேளையில் நம்முடைய களைகளும் சேர்ந்து முளைத்து நம்மையே அழித்து ஒழிக்கும் நோக்கத்தோடு சிலரால் வளர்க்கப்படுகின்றன. காலம் வருவரை காத்திருந்து உரிய நேரத்தில் பயிரது களை என்று அடையாளம் கண்டுபிடித்து அந்த களைகளை அகற்ற வேண்டும். அதுவரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இந்த உவமைகள் பைபிளில் உள்ள பாடங்கள் அரசியல் நீதியாகும். இந்த பாடங்கள் நமக்கு எவ்வளவு படிப்பினை கடந்த ஆண்டுகளில் கற்று தந்திருக்கின்றன என்பதை இந்நேரம் எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன். மாண்புமிகு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்திலே பாடியிருப்பார், நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்க வேணும் என்று பாடுவது நம் கண் முன்னே வந்து போகிறது. இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களைகள் இல்லாத கழனியாக, 1000 மடங்கு பலன் தரும் கதிரில் நிறைந்த கழனியாக, வெற்றி என்னும் கனியை மக்கள் நமக்கு தந்திட்ட விளைந்து நிற்கும் கழனியாக இருக்கின்றது.
சுவை மிகுந்த கனியை தரும் மரம் ஊர் நடுவே பழுத்து நிற்பது போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்னும் கனிகளை பெற்று மக்களுக்கு தொண்டு என்னும் சுவை மிகுந்த கனியை தந்திட காத்திருக்கிறது. அனைத்து நேரத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து சமூக மக்களின் பாதுகாப்பு அரணாக இருக்கின்றது. குறிப்பாக சிறுபான்மை மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்திடவும் பாதுகாவலனாக திகழ்ந்திடவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் முன்னணி வீரனாக திகழ்ந்து வந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்முடைய தமிழ்நாடு எல்லா மதத்திற்கும் பொதுவான புண்ணிய பூமி. எல்லா மதத்திற்கும் சம உரிமை, சமநீதி, சமத்துவம் என்ற உயர்ந்த பண்பாடு கொண்ட நம் தமிழ்நாடு சிறுபான்மை மக்களுக்கு சிறப்பான பாதுகாப்பையும் கௌரவத்தையும் வழங்கி வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கையான மதச்சார்பற்ற நிலை ஒரு முக்கியமான காரணமாகும். அன்பையும் சமாதானத்தையும் உலகிற்கு அறிவித்து சமத்துவத்தையும் சகோதர உணர்வையும் வளர்க்கும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கடந்த முறை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியின் போது கூறியதை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். கர்த்தரின் கிருபையுடன் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வரும் 2026 அமையும் போது தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் மறுக்கப்படும் முன்னுரிமைகள் மற்றும் சலுகைகள் முழுமையாக கிடைக்கப்பெற அனைத்து முயற்சியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும். நாங்கள் புரட்சி தலைவி அம்மாவின் விருப்பப்படியும் அவள் காட்டிய வழியின்படியும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து சலுகையும் கிடைக்க வேண்டும் என்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாகும். அதேபோல கிறிஸ்துவ திருச்சபையின் தற்போதைய தலையாய பிரச்சனையாக இருக்கும் கல்லறை தோட்டத்திற்கு நிலம் வழங்குவதில் உள்ள இடர்பாடுகளை எங்களது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளீர்கள். இது குறித்து எங்களது 2021 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது வாக்குறுதியாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் அமைந்தவுடன் இதற்கு தீர்வு காண முயற்சியில் மேற்கொள்ளும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் உள்ள அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது ஒன்றுதான், உங்களுக்காக யார் உதல் தழுவி பேசுகிறார்கள், யார் உள்ளபூர்வமாக உங்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதை சீர்தூக்கி பாருங்கள். இந்த இனிய விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அத்தனை பெருமக்களுக்கும் என் மனமுந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை சிறப்புடன் நடத்த ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025 ஆங்கில புத்தாண்டு விரைவில் பிறக்கப் போகிறது. உங்கள் அனைவருக்கும் வரும் புத்தாண்டு மிகவும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமைந்திட இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் அரங்கில் நிறைந்திருக்கும் அன்பர்களுக்கும் இன்னும் மாநிலம் உள்ள கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய மனம் நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் மற்றும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.